வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதைகள் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு கதைகள். நான் அந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்டத வாசிச்சோம்னா, உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமோன்னு நெனச்சேன். அந்த லைப்ரரி புக்கு மூங்கில் திரை லைப்ரரி புக்ல ஒரு 8 நாட பத்தி இருந்தது. அந்த நாடுகள பத்தின தகவல்களும் இருந்தது. அது சார்ந்த கதைகளும் இருந்தது. ஆனா என்னமோ அது நெறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. வியூஸ் இல்ல. மத்ததுமே பெருசா ரொம்ப ஒண்ணும் வரல வியூஸு. பொதுவாவே எப்படி இருக்குன்னா, கான்ட்ரோவர்ஷியலா பேசுனா நெறைய வியூஸ் வருது. அது டோட்டல் மக்களோட ஒரு மென்டாலிட்டிய காட்டுது. தே ஆர் வெரி மச் இன்ட்ரஸ்டட் இன் கான்ட்ரோவர்ஷியல் மேட்டர்ஸ். நமக்கு அது தேவையில்ல. நம்ம அ பொதுவான விஷயங்கள், நமக்கு உங்களுக்கும், எனக்கும் ஒரு சுமூகமான விஷயங்கள பேசிட்டு போலாம் அப்படின்னு நெனைக்கிறதுனால, அதோட வியூஸ் நமக்கு ரொம்ப பாதிப்பு இல்ல. அந்த புக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிறதுனால, நான் அது லைப்ரரி புக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஆ இன்னொரு ஒரு இது என்ன முடிவு எடுத்தேன்னா, நான் எழுதின கதைகள் கொஞ்சம் இருக்கு என் கையில. ஆ அத முதல்ல வாசிக்கலாம். ஆ ஏன்னா, திடீர்னு ஒருத்தங்க ஒரு சந்தேகம் கெளப்புனாங்க. "இப்படி நீங்க மத்தவங்களோட கதைகள வாசிக்கிறீங்களே, ஆ அது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?" அப்படின்னாங்க. ஆ பாட்டுகளுக்கு ராயல்டி பிரச்சனை வர்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுல பணம் வந்தா தான் ராயல்டிங்கிற பிரச்சனையே வரும். நமக்கு 100 சப்ஸ்கிரைபருக்கு போய் சேர்றதுக்கே முக்கிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பிரச்சனை இல்ல. ஆனாலும் நான் என்ன நெனச்சேன், சரி நம்ம எழுதின கதைகள் கையில இருக்கே, அத முதல்ல வாசிப்போம். அதுக்கப்புறம் ராய இது அ டக்குன்னு பார்த்தீங்களா, அப்படி வார்த்தைகள் வரமாட்டேங்குது. நேஷனலைஸ் பண்ண புத்தகங்கள் இருக்கும்ல, நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் வாசிக்கிறது பிரச்சனை இல்ல நாங்க. அப்ப புதுமை பித்தனோட சிறுகதை தொகுப்புலாம் என்ட்ட இருக்கு. அப்ப அப்படி எதையாவது கொஞ்சம் வாசிப்போம். கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற கட்டம் வரைக்கும் இப்படி போகட்டும் அப்படின்னு நெனச்சேன். இப்ப அ 2011ல நான் ஒரு போட்டி கதை எழுதினது தான். செல்லத் தொல்லைகள். செல்லத் தொல்லைகள். அது என்ன செல்ல? செல்லினால் வரக்கூடிய தொல்லைகள். அதனால அதுக்கு பேர் செல்லத் தொல்லைகள்னு வச்சேன். ஆ அது நான் அந்த வியூஸ் பார்த்தேன். இந்த கதை கொஞ்சம் நெறைய பேர் வியூஸ் போயிருந்ததுனால, முதல்ல இத ஆரம்பிப்போம். ஏற்கனவே ஒரு சிவசுவாத்தியார் வாசிச்சிருக்கேன். இது என்னுடைய 2வது கதை. கேளுங்க, நல்லா இருக்கா பாருங்க. செல்லத் தொல்லைகள். எழுதியவர் ரூஃபினா ராஜ்குமார். உங்க பேரு எஸ். பிரபாகரன். உங்கள எல்லோரும் எஸ்பின்னு தான் கூப்பிடுவாங்க. ரைட்? தன் எதிரே இருப்பவனை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணகுமார். இவரது செல்லப்பெயர் கே. கோவையில் மிகப்பெரிய மனோதத்துவ டாக்டர். கோவையில் இன்றைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியால் வரும் மனவியாதிகளை சரி செய்வதில் இவர் எக்ஸ்பர்ட் என்பதால் பல சீனியர் மருத்துவர்கள் கூட இவரை கன்சல்ட் செய்வது உண்டு. சில வேளைகளில் தன்னிடம் வருபவர்களுக்கு இவரை கைகாட்டுவதும் உண்டு. நான் ஆக்சுவலா 2011ல எழுதியிருக்கிறேன். 13 வருஷங்கள் ஆயிருச்சு. அன்னைக்கு நம்ம பார்த்த பிரச்சனைகள விட இப்ப ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து தான் இருக்கிற மாரி தெரியுது. நம்ம பிள்ளைகள் கையில செல் உபயோகப்படுத்துறத குறைக்கணும். அதுக்கு அதுக்கு என்னென்ன வழி? அதுக்கு அத குடுக்காம சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க. அ டிவிய போடாம சாப்பிடவே மாட்டேங்கங்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொணர்ந்தா நம்ம குழந்தைகளுக்கு நாம செய்ற நல்லது அது. அப்படி வந்தவன் தான் பிரபாகரன். 25 வயது இருக்கும். ஆண்மை நிறைந்த வாலிபன். இவன் கண்களில் புதிது புதிதாக ஏதாவது செய்து பிறரிடம் பறைசாற்றத் துடிக்கும் 10 வயது சிறுவனின் ஆர்வமும் துடிப்பும். இப்பொழுது தனியாக வந்திருக்கும் பிரபாகரனை முதலில் அழைத்து வந்தது அவருடைய அக்கா. ஒரு 5, 6 வயது இவனை விட பெரியவளாக இருப்பாள். சிறு வயதிலேயே தாயை இழந்ததாலேயே தன் தம்பிக்கு தாயாகி போனவள். தனக்கு ஏதோ சிக்கல் இருப்பதாக சொல்லி தம்பியை அழைத்து வந்திருந்தாள். இது ஒரு சைக்காலஜி. பொதுவா
மனநில ஏதோ டிஸ்டர்ப் ஆனவங்க வந்து, நமக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு தான் நெனைப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு பீரியட் ஒரு ஷார்ட் பீரியட் நான் டிப்ரஷன்ல மாட்டிட்டு இருந்தப்போ, எனக்கு புரிஞ்சது. நம்ம நார்மலா இல்ல. நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம கண்டிப்பா போயி அத சரி பண்ணிக்கிறணும். அப்படிங்கிறது எனக்கு இப்ப அந்த டைம்ல எனக்கு புரிஞ்சது. ஆனா, நெறைய பேருக்கு நம்ம நார்மலா தான் இருக்கோம். நம்ம ஏன் டாக்டர்ட்ட போணும்? அப்படிங்கிற எண்ணம் வரும்னு சொல்றாங்க. இந்த கதையில அதே மாதிரி இருக்கிறதுனால, அந்த அக்கா வந்து தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்கணும் அப்படின்னு சொல்லி துணைக்கு தம்பிய கூட்டு வர மாரி கூட்டு வராங்க. "தம்பி இங்கேயே இருடா. நான் டாக்டர பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அப்புறமா வரலாம்" என்று வெளியே அவனை அமர்த்திவிட்டு வந்தவள் டாக்டரிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். "டாக்டர், எனக்கு 2 வருஷம் முன்ன திருமணம் நடந்தது. அதுவரை நார்மலாத்தான் இருந்தான். நான் தான் அவனுக்கு எல்லாம். நண்பர்கள் அதிகம் கிடையாது. அம்மா அவனுக்கு 7 வயது இருக்கும்போது தவறிட்டாங்க. அப்பா சாப்பிட்டு தூங்கத்தான் வீட்டுக்கு வருவார். தனிமை அவனை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்" என்றவள் அன்று தான் பார்த்ததை சொல்லத் தொடங்கினாள். "டேய் சாப்பிட வாடா. நான் வேலைய முடிச்சுட்டு படுக்க வேண்டாமா?" 2, 3 முறை குரல் கொடுத்தும் பதில் வராததால் முணுமுணுத்துக் கொண்டே எழுந்து வந்தாள். "உன்னோட பிறந்த நாள்னு தானே மதுரையில இருந்து புறப்பட்டு வந்தேன். சேர்ந்து சாப்பிட்டா என்னடா?" என்று கேட்டுக்கொண்டே அவன் அறையை நெருங்கியவள் திடுக்கிட்டாள். தரையில் அமர்ந்திருந்தான். அவனைச் சுற்றிலும் நீலம், சிவப்பு என கலர் கலராய் சிம் கார்டுகள் பரவி கிடந்தன. இத்தனை சிம் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி இத சேர்த்துக்கிட்டு இருக்கானா? அவன் 2 கைகளிலும் 2 செல்கள். வேகமாக எஸ்எம்எஸ் செய்து கொண்டிருந்தான். பூனை போல் பாதம் பதித்து அவன் பின்னே சென்றாள். வலது கை செல்லில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்புவதும், அதை உடனே இடது கை செல்லில் பெற்று அதிலிருந்து பதில் அனுப்புவதுமாக இருந்தான். தனக்குத்தானே எஸ்எம்எஸ் செய்து கொள்கிறானா? ஏதோ தப்பாக போய்க் கொண்டிருக்கிறது என உள்ளுணர்வு சொல்ல, சத்தமில்லாமல் வெளியே போய் அப்போதுதான் வந்தவள் போல, "பிரபா" என கொஞ்சம் சத்தமாகவே கூப்பிட்டாள். இது வந்து 2011ல எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ சிம்மு வந்து நெறைய சிம்மு வாங்கி வச்சுக்கிறது, இளைஞர்களுக்கு அது ஒரு பழக்கமா இருந்தது. அதாவது தன்னை அடையாளம் காட்டிக்கிறாம, அ நெறைய சிம் குடுத்தாங்க அப்பல்லாம். ஆம், அதனால தன்னை அடையாளம் காட்டிக்கிறாம, புது புது நம்பர்ல இருந்து நண்பர்களை ஏமாத்துறது, தன்னுடைய காதலிய ஏமாத்துறது, இப்படி இதுக்காக வேண்டி நெறைய சிம் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. நான் அதனால வரக்கூடிய ஒரு அ பிரச்சனை அப்படிங்கிறதுனால அந்த வரிய சேர்த்தேன் நான். திடுக்கிட்ட பிரபாகரன் அவசரமாக அத்தனை சிம் கார்டுகளையும் சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு அதன் மேல்புறம் அழுத்தி நீவிவிட்டு தன் கட்டிலின் மெத்தையை தூக்கி அடியில் ஒளித்து வைத்தான். "இதோ வந்துட்டேன்க்கா" என பதில் கொடுத்தபடி வந்தான். "என்னடா பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்." "புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேனா, கவனிக்கல" என்றான் அவள் கண்களை தவிர்த்தபடி. இதுவும் ஒரு சைக்காலஜி தான். உண்மை சொல்றவங்க நேரா கண்ண பார்த்துட்டு பேச முடியும். கொஞ்சம் அதுல கலப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாலே அவங்க கண்ண நகர்த்துவாங்க. அதுல கில்லாடிகள் வந்து வேற மாரி இருப்பாங்க. அது வேற விஷயம். பொதுவா வந்து உண்மை பேசுறவங்க கண்ணுக்கு கண்ணு நேரா பார்த்து பேசுவாங்க. இதுதான் டாக்டர் நடந்தது. தனது தனிமையை போக்க ஏதோ விளையாட்டுத்தனமா தொடங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் போல தெரியுது. அப்படின்னு அந்த அக்கா டாக்டர்ட்ட சொல்றாங்க. மறுநாள் காலையில எங்க வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு போனேன். 4க்கு 10 நீளவாக்குல அமைந்த அறை. ஓரமா ஒரு மேஜையை போட்டு கணக்கு வழக்கு பார்த்து கொண்டிருந்தான் பிரபாவின் நண்பன். என்னை பார்த்ததும் கண்ணியிலிருந்து மெமரி கார்டுக்கு பாட்டு ஏற்றிக் கொண்டிருந்த ஒருவனிடம், "சதா, அக்காவுக்கு ஒரு ஸ்டூல் போடு" என்றான். "வாங்கக்கா, தண்ணி வேணுமா?" அவன் மினரல் வாட்டர் விற்பனைக்கு கொடுத்து கொண்டு இருந்தான். "இல்ல ராஜா,
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்கக்கா என்றான். சதா என்னும் சிறுவன் எடுத்து போட்ட ஸ்டூலை பார்த்து, பிரபா, செல்லுக்கு பணயத்தை இங்கேதானே வருவான் என கேள்வி அவனை திடுக்கிட வைத்தது. குரலை கொஞ்சம் தழைத்து கொண்டு, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அவன் செல் நம்பர் எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் வேற நம்பருக்கு பணம் ஏத்தினான். சந்தேகம் வந்து கவனித்தேன். ஒவ்வொரு முறையும் ஒரு புது எண்ணுக்கு பணம் ஏத்துறான். ஏதோ பொண்ணு பிள்ளைங்க விஷயத்துல மாட்டிக்கிட்டானோ என்னவோ. உங்களை பார்த்து சொல்லணும்னு இருந்தேன், நேரமே ஒழியல என்றான். நான் நினைத்தது சரியா போச்சுது ராஜா. ரொம்ப தேங்க்ஸ். வரட்டுமா என எழுந்தேன். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், தேவைப்பட்டா நானே கேட்கிறேன். நான் அவசரத்துல தப்பான ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். அவன் பின்னாடி போயிருந்த நேரத்துல கட்டிலுக்கு அடியில இருந்த பையை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டேன். திரும்பி வந்தவன் சிம் கார்டு இருந்த பையை காணோம்னதும் வேக வேகமா தேட ஆரம்பிச்சான். வெறி எடுத்தவன் போல தேடினவன் உள்ளே போய் ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து மெத்தையை குத்தி கிளற ஆரம்பித்தான். நான் என்ன விஷயம்னு கேட்டதும் அந்த கத்தியை என் பக்கம் திருப்பி, நீதானே எடுத்த, நீதானே எடுத்த, கொடுத்துடு என்று கத்த ஆரம்பித்தான். இதுவரை அவனை இவ்வளவு ஆக்ரோஷமாக நான் பார்த்ததில்லை டாக்டர். பின் டாக்டர் பிரகாஷிடம் கூட்டிட்டு போனேன். அவர் ரெஃபர் பண்ணித்தான் உங்களிடம் வந்தோம். என் தம்பியை இந்த சிக்கலில் இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி விளையாட்டுனால வேலைக்கு போகணும்ன்ற எண்ணமே இல்லை. கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். என் வேலையில பாதியத்தான் நீங்களே செஞ்சிட்டீங்களே. அதன் பின் பிரபாகரனை உள்ளே வரவழைத்து தொடங்கிய வைத்தியம் 4 சிட்டிங்குகள் முடிந்து இன்று 5வது. உங்க பேரு எஸ் பிரபாகரன். உங்களை எல்லோரும் எஸ்பின்னு தான் கூப்பிடுவாங்க, சரிதானா? என்று முனகினார் போல் சொல்லி தலையாட்டினான் பிரபாகரன். உங்க செல்ல கொடுங்க, புதுசா என்ன வசதி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். கையில வாங்கிய கிருஷ்ணகுமார் 2 சிம் போட்டு இருக்கீங்களா என்றபடியே சென்ட் மெயில் பகுதியை நோட்டம் விட்டார். அதில் எஸ்பி, கோகுல் என்ற இருவருக்கு கொடுக்கப்பட்ட குறுஞ்செய்திகள் ஒரு சிறு கதையையே சொல்லின. அவன் இன்னொரு செல்லையும் கையில் வைத்திருப்பதை பார்த்து, அது என்ன நம்பர் என்றார். அவன் தயங்கி 9, 8 என்று சொல்லத் தொடங்கினான். சொல்லி முடிக்கும் முன் தன் கையில் இருந்த அவன் அலைபேசியில் இருந்து அந்த எண்ணுக்கு அழைப்பு விடுத்தார். சிரித்தபடியே அவன் கையில் இருந்த அலைபேசியையும் கைப்பற்றினார். விஷ்ணு இன்ஃபார்மர் என்று பெயர் வந்தது. விஷ்ணு, கோகுல், எஸ்பி என்ற 3 கதாபாத்திரங்களை ஒரு துப்பறியும் கதை போல தன் வசன கயிற்றினால் இணைத்து ஒரு குறுங்கதை உருவாக்கி இருந்தான். தன் உதவியாளரிடம் செல்லை கொடுத்து குறுஞ்செய்திகளை பிரிண்ட் செய்து கொண்டு வரச் செய்தார் கே. அத்தனை துண்டு செய்திகளையும் அடுக்கினார். பாருங்க பிரபாகரன், அத்தனை செய்திகளும் உங்க செல்லில இருந்து தான் எடுத்திருக்கேன். 2-3 கதாபாத்திரங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு உருவாக்கி இருக்கிற கதை இது. புரியுதா உங்களுக்கு? பொறியில் மாட்டிக்கொண்ட எலியின் பரிதவிப்போடு தவித்தான். உங்களோட நல்ல காலம். மனோவியாதியின் ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு நீங்க உங்க அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். எதையும் மேலோட்டமா விட்டுடாம உங்களோட சிக்கலின் நுனியை கண்டுபிடிச்சு என் கையில கொடுத்துட்டாங்க. அதனால சிக்கலை பிரிப்பது எனக்கு எளிதாகி போனது. உங்கள் கற்பனைகளை காகிதத்துக்கு கடத்துங்களேன். தமிழ்நாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. நான் தர்ற மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா பரபரக்கிற மனசு கொஞ்சம் நிலைப்படும். எல்லாம் சரி பண்ணிடலாம். பி சியர்ஃபுல். கொஞ்ச நாள் செல்லையே தொடாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது என்றார்.
பிரபாகரனின் தோளில் கை வைத்தபடியே வாசல் வரை வந்த மருத்துவர், முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு எஸ்பி. நோ பிரபாகரன், நீங்க சேர்த்து வைத்திருக்கிற எல்லா சிம் கார்டுகளையும் முதல்ல மூட்டை கட்டி பரன்ல போடுங்க. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பியுங்க. எந்த ஒண்ணுலையும் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு ஆபத்தானது என்று அவனை வழி அனுப்பிய கையோடு அவனுடைய அக்காவை அழைத்து, வாழ்த்துக்கள் மேடம், உங்கள் தம்பி சீக்கிரமே நார்மலா ஆயிடுவார்னு நம்புறேன். நான் கொடுக்கிற மருந்துகளை மட்டும் தவறாம அவரை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கங்க என்று சொன்னார். இது இன்றைய நாளில் எனக்கு கிடைச்ச பரிசு டாக்டர், ரொம்ப நன்றி என்றாள் தழுதழுத்தபடியே. இப்படிதான் கதை முடியுது. இது 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் சொன்ன பாதிக்கப்பட்ட பையனோட வயசை விட இன்று ரொம்ப குறைஞ்ச வயசுல உள்ள குழந்தைகளுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா நம்ம ஒரு வீடியோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் படுத்துக்கிட்டு செல்லே இல்லாத கையில இப்படியே தடவி தடவி அதை நகர்த்தி பார்க்குற மாதிரி தூக்கத்துல அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. பார்த்துருக்கலாம் நீங்க. இது குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம தெரியாம நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாமுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் இவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம். இப்ப நாங்கெல்லாம் ஓய்வு பெற்றவங்க. எங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் நம்ம அதுல இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை. மன அளவுலையும் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டோம். சின்ன பிள்ளைகள், 3 வயசு பிள்ளைகள், 5 வயசு பிள்ளைகள், 8 வயசு பிள்ளைகள், வளர்ற பிள்ளைகள், 13, 14 வயசு பிள்ளைகள் இப்படி செல்ல அதிக நேரம் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மூளை ஒரு விதமாக பாதிப்பதற்குள்ள எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வாய்ப்பை நினைச்சு பயந்துதான் நான் இந்த கதையை எழுதினேன். நல்லா இருக்குதா? சொல்லுங்க. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சமூக அக்கறையோட ஒரு 15, 17 கதைகள் கிட்டக்க எழுதியிருக்கிறேன். ஒன்னா வாசிக்கிறேன். முதல்ல இதை என்கிட்ட உள்ளதை வாசிச்சுக்கிருவோம், அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதனால இப்பத்துக்கு மற்றவர்களோட கதைகளை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இது மூளையை நான் ஒரு கம்ப்யூட்டரோட தான் நான் கனெக்ட் பண்ணி யோசிப்பேன். ஏன்னா நான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்துருக்குறேன்ல. அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரானிக் சுவிட்சஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ உள்ளே போகும்போது டக்கு 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 டக்குன்னு அந்த அந்த சுவிட்சஸ் ஒர்க் பண்ணுறது சவுண்டு கேட்கும். நான் அந்த டிப்ரெஷனில் இருக்கிற சமயம் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அமைதியாக இருந்து யாருமே இல்லாமல் வெளிச்சத்தமும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த தலைக்குள்ள அந்த சத்தம் கேட்குற மாதிரி டக் 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 டக்னு சத்தம் கேட்குற மாதிரி இருந்தது அந்த பீரியடில். அதனால நான் நினைப்பேன், கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம மூளை வேலை செய்யுது அப்படின்னு நினைப்பேன். அப்போ அதுக்கு நம்ம ரொம்ப ஓவர் ஒர்க்கு கொடுத்தாலோ ஓவராக லோடு பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பாதிப்பு வரும். ஓவர் லோட் ஆகிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தகவல்கள் வருது. வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, அது இதுன்னு நம்ம டம்ப் பண்ணுறோம் மூளையை. அதனால பாதி மறதி முந்திலாம் பெரியவங்க சொன்னாங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைகள் கூட ஞாபகம் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த போல சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற அளவுக்கு ஞாபக மறதி நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இருந்துச்சான்னு நினைச்சு பார்த்தா இல்லாத மாதிரி தான் தெரியும். அவங்களுக்கு இப்போ நம்மளோட ரொம்ப தகவல்கள் அதிகம். உண்மையிலே இப்போ உள்ள பிள்ளைகளை நினைச்சோம்னா ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இயற்கை பாழ்பட்டு இருக்கு. ஒரு நல்ல சூழல் இல்லை, ஆபத்தான சூழலா இருக்கு. அது யூனிவர்சலா உலகம் முழுசுக்கும் இருக்கிற பிரச்சனையா இருக்கு. அதனால நம்ம கவனமா இருப்போம். பிள்ளைகளை வளர்க்குறதுல கொஞ்சம் சிரமம் எடுத்து அவங்களுக்கு எது நல்லதோ அதை கொடுப்போம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கோ அதுக்கு தான் போவாங்க. அந்த ஆபத்தை நம்ம அவங்களுக்கு விளங்க வைக்கணும். கொஞ்சம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுறணும். முந்திலாம் பிள்ளைகள் பெற்றவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போதான் பெற்றவர்கள் பிள்ளைகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டோம். பார்த்துக்கிறோம்,
சந்தோஷமா இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. உடல் ஆரோக்கியமும் சந்தோஷமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பதால் 2யும் கவனிச்சுக்கணும். இன்னொரு கதையில பார்ப்போம். என்னுடைய கதையை பத்தின விமர்சனங்களை சொல்லுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேயா? பாய். See you.